அனைவருக்கும் வணக்கம். நான் குரு பேசுகிறேன். இன்றைய கேள்வி, குடிபோதையில் அடிமையான தன் கணவனை மீட்பது எப்படி அப்படின்ற கேள்விக்கு இந்த குருவின் விளக்கம். இப்போ இது ஒரு சம்பவத்தோட பார்ப்போம். புதுசா கல்யாணமான 2 பேர் இருக்காங்க. அந்த பையன் ஒரு நல்ல பையன். கல்யாணத்துக்கு முன்னாடி குடிப்பழக்கம் எதுவும் இல்லாதவன். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவன். அவனுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த பெண் ஆன்மீக நாட்டமும் நல்ல குடும்பத்து பெண். இருவரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்படி மகிழ்ச்சியா இருக்கிற அவங்க வாழ்க்கையில இந்த கணவன் வேலையின் காரணமாக குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களுடைய சவகாசம், இதன் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கு பழக்கமாகறான். இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னா, அவன் சம்பாதிக்கிற பணம் குடியிலே காணாம போகுது. தினமும் வீட்டுல குடி போதையோட வரான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரச்சனைய உருவாகுது. வருமானம் குடிக்கு போறதுனால குடும்பத்துல வறுமை உண்டாகுது. மனைவியோட நகை எல்லாமே வட்டி கடைக்கு போகுது. இப்படி நாளுக்கு நாள் அவங்க குடும்பத்துல மகிழ்ச்சி மறைஞ்சு வெறும் துன்பமும் துயரமும் வறுமையும் இந்த மரியாதையின்மையும் அந்த பெண்ணுக்கு இந்த குடிப்பழக்கத்தால உண்டாகுது. இப்ப அந்த பெண் தன் கணவனை மட்டும் இல்ல, தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் இதே மாதிரி நிறைய பேர் குடும்பமும் இப்படி குடியால பாதிக்கப்படுது. இதுக்கு என்ன வழி அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சமுதாயத்துல குடிக்கு அரசாங்கம்லாம் ஊக்குவிக்குது. அதனால அதை குறை சொல்லி அதனோட சண்டை போட்டு அது வேலைக்கு ஆகாது. அதனால இதுக்கு ஆன்மீக ரீதியாக ஏதாவது வழி இருக்கா இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இந்த குருவுடைய விளக்கம். எப்படியா இருந்தாலும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாங்க தினமும் குடிப்பாங்க. அதுக்கு இப்ப நான் சொல்ற மாதிரி குடிக்கிறது, குடியிலிருந்து எப்படி மீட்கிறது அப்படின்றது இப்ப நான் சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு வாரம் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வழியை பயன்படுத்துங்க. ஆனா நிச்சயமா ஒரு முன்னேற்றம் இருக்கும். முதல்ல கணவனை இந்த குடிப்பழக்கம் உள்ள நண்பர்கள்ட்ட விலக்கிடுங்க. நீங்க சின்னதா சுயதொழில் வீட்டில் ஒரு இட்லி கடையோ மாவு கடையோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுக்கோங்க. கணவனை உதவிக்கு வச்சுக்கோங்க. வெளியில கணவனை அனுப்பாதீங்க. பெரும்பாலும் அந்த நட்பை முதல்ல கட் பண்ணுங்க. அடுத்தது ஒரு சரக்கு ஒரு கிளாஸ்ல ஊத்துங்க. கணவனை தனியா முன்னாடி உட்கார வச்சு சரக்கு நல்லா ஊத்துங்க. ஊத்தி அந்த கிளாஸ் எடுத்து கடைன்னு கண்ணை மூட்டி குடிக்க கூடாது. முதல்ல எடுத்து நீங்க ஒரு தண்ணி கிளாஸ் நீங்க வச்சுக்கோங்க. கணவனுக்கு இந்த சரக்கு கிளாஸ் கொடுங்க. நான் சொல்ற மாதிரி குடிங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி செய்யுங்க. அந்த சரக்கை எடுத்து முதல்ல மூக்கு பக்கத்துல நல்லா வச்சு சுவாசம் நல்லா ஸ்மெல் பண்ண சொல்லுங்க. ஒரு நிமிஷம், ஒரு அரை நொடி. அதன் பிறகு எடுத்து கண்ணை மூட்டு கடன் குடிக்காம எடுத்து ஒரு வாய் ஃபுல்லா ஊற்றி முழுங்காம உமிழ்நீர் கலக்கும் வரை வாயில 1 நிமிஷம் வச்சிருக்க சொல்லுங்க. வச்சிருந்து அதன் பிறகு மெதுவா முழுங்க சொல்லுங்க. இது மாதிரி அந்த கிளாஸ குடிக்க சொல்லுங்க. அதே மாதிரி எவ்வளவு குடிக்கணும்னு தோணுதோ குடிக்க சொல்லுங்க. இது மாதிரி ஒரு வாரம் பண்ணி பாருங்க. இதுல என்ன சூட்சமம் அப்படின்னா, மேல்மனம் ஆழ்மனம்னு 2 இருக்கு. மேல்மனத்தை பைபாஸ் பண்ணிட்டு தான் எல்லாரும் குடிக்கிறாங்க. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்க ஆழ் மனசுல அந்த ஸ்மெல்லு, அந்த உமிழ்நீர் கலக்கும் போது அதுவே வேண்டாம் அப்படின்னு பதிவு ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா குடி வேண்டாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கே ஏற்பட்டு குடியிலிருந்து விடுபடுவாங்க. இதுவே ஒரு சிறந்த வழியா இருக்க முடியும். இதை முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா பலன் கிடைக்கும். குடியிலிருந்து விடுபட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்குள் இருக்கும் சிவனை உணர ஒரு நாள் வகுப்பு, உங்கள் வாழ்வை மற்றும் அற்புதமான ஒரு நிகழ்வு. சென்னையில் டிவைன் கான்சியஸ்னஸ் மெடிடேஷன் வகுப்பு எடுக்கிறேன்.
துன்பத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, மன நிம்மதியே இல்லை, மனசுல ஒரே சஞ்சலமா இருக்குன்றவங்களும் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய நம்பர் 9500987708. நன்றி, வணக்கம்.